ஆளரவமற்ற மாந்தோப்பு அன்று ஒரு பெண்ணின் சடலத்தை சுமந்தபடி கொலை பயத்தில் நடுங்கிக் கிடந்தது. போர்த்தப்பட்டிருந்த லுங்கிக்குள் தான் அந்த பயங்கரமும் ஒளிந்து கிடந்தது. ரத்தம் தெறிக்க உயிரற்று கிடந்த அந்த பெண்ணின் சடலத்தை போலீசார் மீட்கும் முயற்சியில் இறங்கியிருந்தனர். இத்தனை கோரத்தையும் செய்தது அந்த பெண்ணின் கணவர்தான். மனைவியை கொன்றுவிட்டு தப்பிச் சென்றவரை நாட்டு துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் சீதா. கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி அருகே உள்ள எம் வெள்ளாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். 34 வயதாகும் இவரின் உயிரை பறித்த அந்த கொலைகார கணவனின் பெயர் சின்னமுத்து. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கும் திருமணம் முடிந்து 3 பிள்ளைகள் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் அந்த பகுதியில் உள்ள மாந்தோப்பில் காவலாளிகளாக வேலை பார்த்து வந்துள்ளனர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக சீதாவும் சின்னமுத்துவும் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மனைவியை தன்னுடன் சேர்ந்து வாழ அழைத்திருக்கிறார் சின்னமுத்து. உறவினர்களும் சீதாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சின்னமுத்து காவல் காக்கும் மாந்தோப்பிற்கு மனைவியை அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் அன்று இரவே மாந்தோப்பில் சீதா ரத்த வெள்ளத்தில் மிதந்திருக்கிறார். சீதாவை சின்னமுத்து கொலை செய்துவிட்டு சென்றதை சீதாவின் அக்காள் மகன் நேரில் பார்த்திருக்கிறார். உடனே போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த தடயங்களை சேகரித்துக் கொண்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது சேர்ந்து வாழ மறுத்ததால் சீதாவை சின்னமுத்து கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகித்த போலீசார் கொலைக்காரனை வலைவீசி தேடியிருக்கிறார்கள். தலைமறைவான சின்னமுத்துவை உறவினர்கள் நாட்டு துப்பாக்கியில் ரவை செலுத்தி தாக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் நடந்த கொலைக்கான காரணம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இந்த பயங்கரத்திற்கு காரணம் கள்ளக்காதல். சின்னமுத்து காவல் காத்த தோட்டத்தில் உரிமையாளர் பிரகாஷ் என்பவரோடு சீதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது. இந்த விஷயம் தெரிந்த சின்னமுத்து மனைவியை பலமுறை கண்டித்திருக்கிறார். ஆனால் சீதா கேட்பதா இல்லை. இதனால் கணவன் மனைவி இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சீதா கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். இது சின்னமுத்துவுக்கு பெரும் ஆத்திரத்தை கிளப்பியுள்ளது. கள்ளக்காதல் வளர்த்தது மட்டுமல்லாமல் அதற்கு சான்றாக ஒரு குழந்தையையும் பெற்ற மனைவியை கொலை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று மனைவியை சேர்ந்து வாழ அழைத்து வந்து மாந்தோப்பில் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் சின்னமுத்து. இந்த தகவல் கேட்டு பதறிய சின்னமுத்துவின் மகன் தந்தைக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு ஏன் தாயை கொன்றாய் என கேட்டிருக்கிறார். அதற்கு சின்னமுத்துவோ சீதா மட்டுமின்றி தனது மகன் கள்ளக்காதலன் பிரகாஷ் உட்பட மேலும் 2 பேரை இதே போல குத்தி கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். போன் பண்ணதுக்கு எதுக்குப்பா அம்மா கொல்லணும்னு சொன்னது? நான் கெஞ்சி பார்த்தேன்டா. கெஞ்சி பார்த்ததுக்கு அவர் தான் சொன்னார். நான் கெஞ்சி பார்க்குறதுக்கு கெஞ்சி பார்த்தேன். அப்புறம் அவங்க அம்மா முடியலன்னு சொன்னார். அதே தான் நான் குத்தி குத்தி விளாட்னேன். இப்போ உன்னை அப்படி தாண்டா குத்துவேன். 4 பேரை சொன்னார். பேர் என்னன்னா ஃபஸ்ட்டு பிரகாஷ், 2வது வேடிப்பா, 3வது முகிதாஸ், 4வது நான். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சின்னமுத்துவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்தில் சின்னமுத்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய கள்ளக்காதலன் பிரகாஷ் மற்றும் ராம்குமார், சரத் ஆகிய 3 போலீசார் கைது செய்துள்ளனர்.